அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். கோடிகளை கொட்டி கொடுக்கும் அதிசூட்சம ஒரு ரகசியத்தை பத்தி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிடிக்கும். ஒருத்தருக்கு முருகனை பிடிக்கும், ஒருத்தருக்கு விநாயகர் பிடிக்கும், ஒருத்தருக்கு துர்க்கையை பிடிக்கும், ஒருத்தருக்கு குலதெய்வம், ஒருத்தருக்கு ஐயப்பன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை பிடிக்கும். அந்த தெய்வத்துக்கான வழிபாட்டு முறையை நாம கண்டிப்பா செய்துட்டு இருப்போம். எதுவுமே செய்ய முடியலனா கூட பூஜையில கண்டிப்பா விளக்கேற்றுவோம். பூஜையில இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 2 பொருளை நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு செல்வந்தராகணும்னு ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு அப்பா சாமி நான் கடன் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு நான் வட்டி கட்டாமல் என் வாழ்க்கையில் இருக்கணுங்க, ஒரு மாதம் மட்டுமாவது வட்டி கட்டாத ஒரு சூழ்நிலை எனக்கு உண்டாகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அந்த பணம் எனக்கு திரும்பி வரணும். இப்படி பண ரீதியாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கும். அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய வேலைகளாகட்டும் முயற்சிகளாகட்டும் அதை ஒரு தொடர்ந்தே நம்மளுடைய பயணங்கள் இருந்துட்டு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சும விஷயத்தை உங்கள் வழிபாட்டோட சேர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜென்ம பாவம் தீர மகா பௌர்ணமி, மாசி மகா பௌர்ணமி என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நான் ஏற்கனவே சொன்ன வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி, பூஜையில் நம்ம எப்படி விளக்கேற்றுறது கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு விஷயமோ அதே போல் நாம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் வெற்றிலை பாக்கு வைத்து வழிபடுறது வழக்கம் இல்லையா? வெற்றிலை பாக்கு வச்சு பழம் வச்சு ஒவ்வொருத்தரும் அதுக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு சில தேங்காய் வைப்பாங்க, ஒரு சில பலகாரங்கள் வைப்பாங்க, ஒரு சில சுண்டல், சர்க்கரை பொங்கல், பால், கல்கண்டுன்னு முடிந்த பொருட்களை வைப்பாங்க. அப்படி நீங்கள் வைக்கக்கூடிய அந்த வெற்றிலை பாக்கோடு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வைக்கணும். 2 பொருள் சொல்கிறேன். அதில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மனதார உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு நீங்கள் அந்த வெற்றிலை பாக்கு கூட வச்ச பொருளை குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா தன ஆகர்ஷண சக்தி உங்களுக்கு ஏற்படுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, உலர் திராட்சை அல்லது பேரிச்சம்பழம் இந்த 2ல் ஏதாவது ஒன்று தினம்தோறுமே வெற்றிலை பாக்கின் மீது வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு பணம் சேரும். அந்த வெத்தலை பாக்கை என்ன செய்யறது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். வெற்றிலை பாக்கையுமே நீங்கள் தானமாக கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னா அந்த வெற்றிலையை நீங்கள் ஃபேன் காற்றுல உலர வச்சு, பூஜையில் வச்சே காய வச்சிடக்கூடாது, ஃபேன் காற்றுல உலர வச்சு எடுத்து அந்த வெற்றிலையும் பாக்கையும் பொடி பண்ணி சாம்பிராணி தூபம் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே கூட உங்களுக்கு பணத்துக்கு மேலே பணம் மட்டுமல்லாது தங்கமும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப இந்த சூட்சமான விஷயம், ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். இந்த 2 பொருளை தானமாக கொடுக்கும்போது என்ன நடக்குது உங்களுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நேர்மறை ஆற்றல் சக்தி, அதாவது தெய்வ சக்தியுமே கூட உங்களுக்குள்ள கண்டிப்பாக அதிகரித்து புது புது சிந்தனைகள், புது புது எண்ணங்கள், புது புது முயற்சிகளை நீங்கள் செய்வதற்கான ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்குது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ நான் சொன்ன இந்த சூட்சமத்தை 1 நாள் செய்யணுமா, 2 நாள் செய்யணுமா, 3 நாள் செய்யணுமா, அந்த டவுட்டே வேண்டாம். எப்பெல்லாம் நீங்கள் வழிபடுறீங்களோ அப்போ நீங்கள் பூஜையிலே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் 2 எடுத்து வச்சு வழிபட்டுட்டு நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு கொடுங்க. சரிங்க, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கூட இருக்கிறோம், இதை கொண்டு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க. ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் கொண்டுட்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நிச்சயமாக தெளிவுபடுத்துகிறேன். இது போன்ற நிறைய ஆன்மீக சூட்சுமங்களை தெரிந்து கொள்ள விரும்புனீங்கன்னா தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன தகவல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் உதவியாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.